வணக்கம் நண்பர்களே. அரசி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா, நம்ம ரோஜா எப்படியாவது ஆதவனை தன்னோட வலையில் விழ வச்சிடணும், நான் அந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துல பப்புக்கு ஆதவனை வர வைக்கிறாங்க. ஆதவன் பப்புக்கு கிளம்ப நேரம். இவன் எதுக்காக அவசரமாக எங்கேயோ போகிறான், ஒரு ஃபோன் கால் உடனே வாரேன்னு சொல்லிட்டு போகிறான். எங்கே தான் போகிறான், இவனை இன்னைக்கு ஃபாலோ பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நம்ம அர்ஜுனும் கிளம்புறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா பப்பில் ரோஜா கிட்ட ரோஜாக்கு பர்த்டே கேக்கு வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆதவன் அந்த பார்க்குறாங்க. கொஞ்சம் ரவுடிகள் லட்டே அங்கே இருக்குது, நம்ம போய் அவளுக்கு கிஸ் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு அந்த இடத்துல கிளம்புறாங்க. ரோஜா கிட்ட தகராறு பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த ஆதவன் தட்டி கேட்க ரவுடிகளுக்கும் ஆதவனுக்கும் பெரிய சண்டையை மாதிரி அது பாட்டிலை வச்சு நம்ம ஆதவனுக்கு தலையில் அடித்து ஆதவனை துன்புறுத்த போகிறாங்க. அந்த நேரம் அர்ஜுன் தடுத்து நிப்பாட்டி ரவுடிகளை அடித்து ருத்ர தாண்டவம் ஆடுறாங்க. என்னடா நீ இவளை லவ் பண்ணுறியா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஆதவன்கிட்ட நம்ம அர்ஜுன் கேட்குறாங்க. ஆமாம், நான் ரோஜாவை லவ் பண்ணுறேன், அவளை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன். ஆனால் நம்ம அம்மா தான் கோடீஸ்வரன் மாமா பொண்ணு தீக்ஷாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு அதில் துளி கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம். உன்னோட வாழ்க்கையை நீ தான் தீர்மானிக்கணும், நீ இந்த பொண்ணை தாராளமாக கல்யாணம் பண்ணிக்க. ஆனால் அம்மா கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டு நின்று கேளு, பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு சொல்லு, ஏன்னா அதுக்கு முன்னாடினா கண்டிப்பாக அம்மா சம்மதிக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு, ஏன் இப்போவே கூட நீ தாலியை கெட்டிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அர்ஜுன் ஆதவனுக்கும் ரோஜாவுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கோடீஸ்வரனுக்கு பொண்ணு துளியளவு கூட தனக்கு மருமகளாக வரக்கூடாது அப்படின்னு எண்ணுறாங்க நம்ம அரசி. ஆனாலும் கோடீஸ்வரையும் மிரட்டுறாங்க. தன் அண்ணனாக இருந்தாலும் அந்த பொண்ணு எனக்கு என் வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாது, என் ஸ்டேட்டஸுக்கு இவையிலெல்லாம் கொண்டு வைக்க கூடாது, அந்த இடத்துல என் மருமகளுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அரசி. ஆனால் அந்த இடத்துல நம்ம ஆதவன் கால் பண்ணுறாங்க. அம்மா எதேச்சையாக ஒரு பொண்ணை சந்தித்தேன், அந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருந்து நான் தாலி கட்டிட்டேன் அப்படின்னு கால் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே கோடீஸ்வரனுக்கு மக வரக்கூடாது, ஆனால் தன்னோட ஃப்ளாஷ்பேக்கை அண்ணன் எங்கே அடுத்தவங்கள்ட்ட பரப்பிடுவாங்களோ, நான் ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவங்க அப்படின்னு எல்லாத்துட்டையும் சொல்லி என்னை அவமானப்படுத்திடுவார் அப்படின்னு உள்ள ரீசனுக்காக கோடீஸ்வரன்ட்ட சம்மதிச்சிருப்பாங்க. இதே நேரம் ஆதவன் கல்யாணம் பண்ணிட்டான், தன்னோட ஸ்டேட்டஸுக்கு தகுந்த ஒரு பொண்ணை தான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணியிருப்பான் என் பையன் அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டு வாங்க அப்படின்னு அந்த இடத்துல வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. நம்ம ஆதவன் ரோஜாவை கூட்டிகிட்டு வராங்க. இந்த சைடு நம்ம சாமந்தி ஆர்த்தி எடுத்துகிட்டு வராங்க. அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு, என்னோட அக்கா தான் இந்த வீட்டு மருமகளா அப்படின்னு அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் ரோஜாவோட பர்த்டேக்கு பப்புக்கு வர வச்சு அங்கே வச்சு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ரோஜா ஆதவனை வர வைக்கிறாங்க. ஒரு ஃபோன் கால் வந்தவுடனே இவன் தூக்கிக்கிட்டு போகிறான். எங்கே தான் போகிறான், இவனே தன்னோட அம்மாவெல்லாம் பேச்சை கேட்காம தனியால் செயல்பட ஆரம்பிச்சுட்டு ஆச்சரியமாலாம் இருக்குது. அப்படி எங்கே தான் போகிறான் அப்படின்னு நம்ம இவனை இன்றைக்கி ஃபாலோ பண்ணுவோம், நம்ம தானே வெட்டியாக தானே இருக்கோம், இதை ஃபாலோ பண்ணால் என்ன அப்படின்னு அர்ஜுன் நம்ம ஆதவனை ஃபாலோ பண்ணுறாங்க. அழகாக பப்புக்கு போய் நம்ம ரோஜாவை மீட் பண்ணுறாங்க. நல்லாவே பேசுகிறாங்க. ரோஜாவுக்கு எப்படியாவது ஆதவனை கைக்குள்ளே வச்சு ஆதவனை கல்யாணம் பண்ணி அவ்வளோ பெரிய கம்பெனி, ஒரு ஏர்ஃபோர்ஸ் நிறுவனம், அதையே நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்துடணும். எத்தனை நாள் தான் வேலைக்காரங்களாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரோஜா எப்படியாவது தன் வலையில் ஆதவனை விழ வைக்கணும். அதுக்குள்ளே வேலையில் தயாராகி ஈடுபட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் ஆதவனுக்கு கேக் ஊட்டுறாங்க, ஆதவனை நம்ம ரோஜாவுக்கு ஊட்டுறாங்க. இப்படியே நடக்குது. இதை ரவுடியை பார்க்குறாங்க. லட்டு கணங்க அந்த பொண்ணு இருக்குது, அவளை கிஸ் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஆதவன் ரோஜா இருக்கக்கூடிய அந்த டேபிளுக்கு வராங்க. ரோஜா கிட்ட அப்படியே தகராறு பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஆதவனுக்கும் அந்த ரவுடிகளுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையே உருவாகுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அர்ஜுன்.
இவன் ஏதோ ஒரு இந்த பொண்ணை லவ் பண்ணுறான், அதுக்காக வந்திருக்கான், அதுவும் பப்புக்கு வந்திருக்கான். இந்த விஷயம் எல்லாம் அம்மாவுக்கு தெரியாது. இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட ரவுடியை தகராறு பண்ணுறாங்க. இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பார்த்துட்டு இவனை வந்து ஆதவனை கடைசியில் அந்த ரவுடிகை வந்து அந்த பாட்டிலை வச்சு அடிக்க வர நேரம் நம்ம அர்ஜுன் போய் அப்படியே வந்து தடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து யார் என்ன வந்து ரவுடிகை அடிக்க நேரத்தில் வந்து காப்பாற்றுனது அப்படின்னு வந்து பார்த்தா அர்ஜுன் பயங்கர ஷாக்கு. இவன் என்ன இங்கே அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஷாக்காகவே நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஆதவன் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, என்ன இந்த ரவுடிகள்கிட்டேருந்து உன்னை காப்பாற்றணும், அவ்வளோதானே, நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு வந்து ரவுடிகளை அடித்து வெளுத்து நம்ம ஆதவனை வந்து மீட்கிறாங்க. ஆதவன்ட்டு கேட்குறாங்க, என்ன இந்த பொண்ணை நீ லவ் பண்ணுறியாக்கோ? ஆமாம் லவ் பண்ணுறேன், ஆனால் இதை அந்த பொண்ணுகிட்டையும் சொல்ல முடியல. ஏன்னா நம்ம கோடீஸ்வரன் மாமாவோட பொண்ணு தீக்ஷாவை கல்யாணம் பண்ணணும்னு நம்ம அம்மா ஒத்தகாலில் சொல்கிறாங்க. எல்லோரும் முன்னாடியும் வாக்கு கொடுத்துருக்காங்க. அம்மா கொடுத்த வாக்கை விடுடா, அம்மா யாரையும் வாழ விட மாட்டா, உனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கா, இப்போவே நீ தாலி கட்டு, நீ சந்தோஷமாக வாழு, அதில் எந்த இதுவும் இல்லை. ஆனால் அம்மாட்ட நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையும் கழுத்துமா போய் நின்று சொல்லு, அது வரைக்கும் சொல்லாத அப்படின்னு வந்து அந்த இடத்த சொன்னார். இது தப்பு இல்லையடா, நம்மளுக்கு எது பிடிச்சதோ அதை தான் தேர்ந்தெடுக்கணும், இது தப்பு இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்ன நேரம் நம்ம ஆதவனும் எப்படியாவது அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல நேரம் ரோஜாவை என்னை கல்யாணம் பண்ணதா தாராளமாக பண்ணிக்கிடுங்க, எனக்கே உங்களை பிடிச்சிருந்து அப்படின்னு வந்து ரோஜா சொல்ல நம்ம ஆதவன் வந்து ரோஜா கழுத்தில் வந்து தாலியை கெட்டுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, இனி வந்து உங்கள் அம்மா கிட்ட வந்து போய் சொல்லு, உங்கள் அம்மாவால் கூட உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல அர்ஜுன் வந்து நம்ம ஆதவனுக்கு தைரியம் கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அர்ஜுன் வந்து சொன்ன மாதிரி வந்து ஆதவன் வந்து ஃபோனை போட்டு, அம்மா எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்து தற்செயலாக அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டுறாங்க. ஆனால் நம்ம அரசிக்கு எப்படியும் கோடீஸ்வரனோட பொண்ணு வரக்கூடாது அப்படின்னு உள்ள திட்டத்தில் அண்ணன் பொண்ணாக இருந்தாலும் என் ஸ்டேட்டஸுக்கு அவள் ஈக்குவல் இல்லை, அவள் வரக்கூடாது அப்படின்னு வந்து இது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் அப்படின்னு வந்து சரி என் மருமகளை கூட்டிகிட்டு நீ வீட்டுக்கு வாடா, உன்னை பார்க்கறதுக்கு நான் காவலாக இருக்கேன், உங்கள் கல்யாணத்தை நான் ஏற்றிக்கிட்டேன் அப்படின்னு வந்து நம்ம அரசி சொல்ல நம்ம ரோஜாவை கூட்டிக்கிட்டு நம்ம ஆதவன் வந்து வீட்டுக்கு வராங்க. இங்கே என் பையனுக்கு கல்யாணம் ஆகிட்டு அவனே ஆசைப்பட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான், அவன் ஸ்டேட்டஸுக்கு அவன் தேர்ந்தெடுத்துட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அரசி சந்தோஷப்படுறாங்க. இது சாமந்தியோட அக்கா தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சால் பூகம்பம் நடக்க போகுது. ஆனால் வந்து நிற்க நேரம் நம்ம சாமந்தி ஆர்த்தி தட்டத்தோடு வராங்க. தன்னோட அக்கா ரோஜாவை தான் வந்து ஆதவன் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து தெரிஞ்சு அப்படியே ஷாக்காவி அக்கா அப்படின்னு வந்து வாயை திறக்கிறாங்க. நோ இங்கே சொல்லிடாத, என் பொழப்பு போயிடும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வாயை அடைச்சிடாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, அக்கா ஹோல்மால் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டா, ஏன் தான் அக்கா இப்படி இருக்கா அப்படின்னு தெரியலையா அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு சாமந்தி